ராம் நாராயண ராம். தர்மம் மற்றும் கர்மம் என்பது ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக குறிப்பிடப்படுகின்றன. பலர் எப்போது சொல்வார்கள் என்றால், எங்களது கர்மமே எங்களது தர்மம் என்று. சில நேரங்களில் பலர் சொல்வார்கள், தர்மத்தை பாதுகாக்கும் காரியம்தான் மிகப்பெரிய கர்மம் என்று. நமது மகாகுரு பாலக் பிரம்மச்சாரிஜி இந்த விஷயத்தில் என்ன கூறுகிறார்கள்? அவர்களுடைய பார்வையில் நாம் இன்று தர்மம் மற்றும் கர்மம் என்பவை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். பழமையான காலங்களில் ஒவ்வொரு மனிதரும் கர்மமே எங்களது தர்மம் என்று கூறுவார்கள். நீங்கள் எந்த ஒரு மத கட்டளையையும் திறந்து படித்தாலும் அதில் இந்த கருத்து காணப்படும். நமது மகாகுரு பாலக் பிரம்மச்சாரிஜி கூறுகிறார்கள், கர்மம் எந்த மனிதராலும் செய்யப்படுவதில்லை, ஆனால் அது நமது சிருஷ்டி செய்கிறது. நாம் இங்கே அனுப்பப்பட்டோம், நாம் பிறந்தோம். அதாவது இது ஆகாசம் மற்றும் பிரகிருதிதே. நாம் இதிலிருந்து பிறந்துள்ளோம். மனிதனிடம் இன்று என்னவெல்லாம் உள்ளது என்பதும் அது அனைத்தும் ஆகாசம் மற்றும் பிரகிருதி என்பதன் தரமாக உள்ளது. ஆகாசம், பூமி, நீர், காற்று மற்றும் சக்தி ஆகிய இந்த பஞ்ச பூதங்களிலிருந்து அனைத்தும் உருவாகின்றது. இது இல்லாவிட்டால் நாம் எப்படி மூச்சு எடுப்போம், எப்படி உயிருடன் இருக்கும்? இதனால் கர்மம் எது என்றால் அது இவற்றின் வழியே நிகழ்கிறது. மனிதன் வெறும் சிந்தனை செய்கிறான், அந்த தத்துவங்களின் மீது நடக்கின்றான். மெடிடேஷன் என்பது ஒரு வகையான ஒலி சக்தியாகும். இது நமது உடலில் உள்ள 50,000 கோடி ஆத்மாக்களை சக்தி அளிக்கின்றது. இதனால் நமது உடல் பலமாகும், உயிர் கிடைக்கும், சிந்தனை மற்றும் புரிதல் சக்தி வளர்க்கப்படுகின்றது. இப்பொழுது பலர் இந்த ஒலி சக்தி எங்கிருந்து வருகிறது என்பதை அறிய விரும்புகிறார்கள். அது பிரகிருதியிலிருந்து வருகிறது. அதனால் பிரகிருதி, சிருஷ்டி மற்றும் ஆகாசம், பிரம்மாண்டம் என்பது அனைத்தும் இதுவே. இதே நமக்கு உயிரையும் தருகிறது, நம்மை கர்மம் செய்யச் செய்கிறது என்ற பெயருடன் நீங்கள் இணைந்தால் முழு பிரம்மாண்டம் நினைவிற்கு வரும். இந்த மூல மந்திரத்தில் முழு பிரம்மாண்டம் நிலைத்திருக்கும். இன்று சமூகம் மிகவும் முன்னேறியுள்ளது. சமூகம் மிகவும் அறிவாற்றலாகி உள்ளது. ஒவ்வொரு மனிதன், பொருள், மரங்கள் மற்றும் தாவரங்கள் அனைத்தும் தினமும் கணத்திற்கு வளர்ச்சி அடைந்து கொள்கின்றன. அதனால் மனிதனுக்கு முன்னே செல்ல வேண்டும் என்று நினைக்க வேண்டும். முன்னேற்றம் எப்படி அமையும், வளர்ச்சி எப்படி நிகழும், வெற்றி எப்படி கிடைக்கும் என்பவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். மனிதனிடம் இன்று என்னவெல்லாம் உள்ளது, அது அனைத்தும் ஆகாசம் மற்றும் பிரகிருதி என்பதன் தரமாக உள்ளது. ஆகாசம், பூமி, நீர், காற்று மற்றும் சக்தி ஆகிய இந்த பஞ்ச பூதங்களிலிருந்து அனைத்தும் உருவாகின்றது. இது இல்லாவிட்டால் நாம் எப்படி மூச்சு எடுப்போம், உயிருடன் இருக்கும்? இதனால் மனிதன் பிரகிருதியின் தத்துவங்களை பின்பற்றி சிந்தனை செய்து நடக்க வேண்டும். ஆகாசம், பிரகிருதி மற்றும் சிருஷ்டி அனைத்தும் ஒரே வழியில் இணைக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது, நமது சைத்தன்யம் எழுகிறது, நமது விவேகத்தின் உருவாக்கம் நிகழ்கிறது. மனிதன் செய்யும் செயல்கள் சரியா அல்லது தவறா என்று நமது விவேகம் கூறுகிறது. இதனால் இந்த இல்லாமல் நேரத்தை வீணடிக்காதீர்கள். மற்றவர்களை கீழ் செல்ல விடாதீர்கள். உரிமை நிலைநாட்டாதீர்கள். வெறும் ஆகாசத்தின் விதிகளின்படி நடக்கவும், பிரகிருதியின் தத்துவங்களை பின்பற்றவும் இணைந்தே இருங்கள். உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகும். நீங்கள் நேர்மறை சிந்தனைகள் கொண்ட ஒருவராகுவீர்கள். வாழ்க்கையில் சரியான முடிவுகள் எடுக்கும் திறன் கிடைக்கும். நாம் அனைவரும் இந்த அளவுக்கு விரிவான பிரம்மாண்டத்தின் கலெக்சியின் உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அது பிரம்மாண்டத்தில் இருந்து உருவாகியுள்ளது. எண்ணற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், அணுக்கள் மற்றும் பனிகள் அனைத்தும் இங்கு உயிருடன் இருக்கின்றன. அனைத்திலும் தைத்தன்யம் உள்ளது. அனைத்தும் உருவாக்கமானவை. பிரம்மாண்டம் யாரையும் வெளியேற்றுவதில்லை. பிரம்மாண்டம்தான் பிரம்மாண்டியாகும். இதனால் எண்ணற்ற கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் உருவாகின்றன. எங்கு மனிதர்கள் உள்ளன அங்கு எல்லாம் நகின்றுள்ளன. பிரகிருதிதான் பெரிய தர்மமாகும் மற்றும் ஒவ்வொரு மனிதனும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இணைந்தவுடன் அவருடைய வாழ்க்கை நிலையானதாக மாறும். இன்மூலம் எப்போதும் உங்கள் சிந்தனைகளை நேர்மறை இருக்க செய்யும்.